Hi friends, Howtocooksamayal இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லட்டு வீட்லயே எவ்வளவு சூப்பரா நல்லா நம்ம செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸ்வீட் ஸ்டால்ல கல்யாண வீடுங்கள்ல செய்யற மாதிரி லட்டுவை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமா தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் blender இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா கரண்டிலேயே கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி பதம் இல்லாமல் நம்ம திக்கான பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் சீக்கிரமாகவும் நம்ம வீட்டில் லட்டு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு மாவு கரைச்சா போதும். மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகு மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணால் போதும். இப்போ பாகு நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் காஞ்சி இந்த மாவு விட்டதும் இந்த அளவுக்கு உடனே எலும்பி வரணும். இப்போ எண்ணெய் எனக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அந்த மாவை ஊற்றிக்கலாம். நான் பெரிய சைஸ் ஜல்லிக்கரண்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மீடியம் சைஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அழகாக பூந்தி மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. ஒரு முறையும் நம்ம போடும் போதும் கரண்டியை கழுவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் புதுசாக தான் போடணும். ஒரு முறை ஊற்றிட்டு டேப் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம பூந்தி சூப்பராக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் நெய் எடுத்துக்கிறேன். நெய்யோட வாசம் தான் லட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10லேருந்து 20 முந்திரிக்கு சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இந்த அளவு வந்தால் போதும். எடுத்துகிட்டு இப்போ இந்த பூந்தியை இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எடுத்து வச்சுருக்க முந்திரியும் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ரன் அடிச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா பேக்கரிலேயோ இல்லைன்னா கல்யாண சத்திரத்துலேயோ லட்டு பிடிக்கணுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி 1 ரன் அடிச்சுட்டு அந்த பூந்தியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம லட்டுவை பிடிப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ நம்மளும் மிக்ஸி ஜாரில் போட்டு லட்டுவை நம்ம பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட்டு 1 ரன் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்து இது பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ இதை நம்ம இந்த லட்டுலேயே சேர்த்துடலாம். பூந்தியிலேயே அரைச்சி எடுத்ததையும் பூந்தியிலேயே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பூந்தி உடையாது. நல்லா சூப்பராகவும் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் நம்ம லட்டு. நல்லா வச்சு கை வச்சு நல்லா ஒன்றா கலந்துட்டு கையில் நல்லா நெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். சின்னதாக வேணுனாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்லேயே எவ்வளோ அழகாக நம்ம லட்டுவை ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா லட்டையும் செஞ்சுக்கலாம். கடையிலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இப்போது கடையிலலாம் எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது. அதே நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நல்ல எண்ணெயில் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.